இப்போது ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட கத்துக்கினாங்க. ஒரு கழுத்துல நம்ம துண்டை போட்டுக்கணும், எதையாவது ஒரு பிரச்சனையை பண்ற மாதிரி அப்படி பண்ணு. டிவிகே நிர்வாகி இதை செய்தார். நம்மளும் பல தடவை சொல்லிட்டோம், இவனுங்க திமுக காரனுங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க சொல்லி சொல்லி நமக்கு போர் அடிக்குதுங்க. எத்தனை தடவை அதே டெம்ப்ளேட்ல நம்ம பேசுறது, எத்தனை வாட்டி நம்மளும் இவங்களை பார்த்து பயந்துட்டாங்கன்னு எவ்வளவு காரி துப்புனாலும் எவ்வளவு பேசினாலும் அவங்களுக்கு சொரணையே வரதில்லை. நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தானே தலைவன் தளபதியோட பிறந்த நாள் ஜூன் 22 தமிழகம் முழுக்க கோலாகலமாக சிறப்பான முறையில் நலத்திட்ட உதவிகள், தங்க மோதிரம் வழங்குறது, பிறந்த குழந்தைகளுக்கு நேற்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குறதுன்னு சொல்லி சிறப்பான கொண்டாட்டமாக அமைந்தது நேற்றைய தினம். ஆனா அது கூடவே சேர்ந்து எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு குடைச்சல், எவ்வளவு டார்ச்சர். ஐயோ பாப்பா முடியலப்பா, இவனுங்கிட்ட முடியலப்பா. நீங்க நல்லது பண்ணியிருந்தா உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. நீங்க நலத்திட்டங்களை கொடுத்திருந்தா, திட்டங்களை அறிவிச்சிருந்தா மறுபடியும் 2026 உங்க மக்கள் தேர்ந்தெடுக்க போறாங்க. எதுக்கு எங்களை பார்த்து இப்படி பயந்து சாவுறீங்க? எனக்கு புரியல. எதுக்கு இவ்வளவு பயம்? ஏன் இவ்வளவு கோபம்? நாங்க என்ன பண்ணிட்டோம்? நீங்க செய்யக்கூடிய ஊழல்களை பத்தியும் நீங்க அடிக்கிற கொள்ளைகளை பத்தியும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றதுனால உங்களுக்கு அந்த பயம் வருதா? ஏங்க பிறந்த நாள் வாழ்த்து சொல்ற ஒரு பேனர் வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஒரு பேனர் வச்சதுக்கு ஐயோ அம்மான்னு போட்டு அந்த பேனரை கிழிக்கிறது, மண்டையை உடைக்கிறது, இதெல்லாம் என்ன அராஜக போக்கு, அடக்குமுறை. இதெல்லாம் ஏங்க ஹிட்லர் ஆட்சி அங்க நடக்குதுங்க. இப்படி கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படி அராஜகத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு கேள்வி கேட்க ஆளே கிடையாதா? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல. பல மாவட்டங்கள்லங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல நலத்திட்ட உதவிகள் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பர்மிஷன் வாங்கி வைக்கக்கூடிய பேனர்களாக இருக்கட்டும், பர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடிய நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், பர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடிய அன்னதான உதவிகளாக இருக்கட்டும், இப்படி பர்மிஷன் வாங்கி பண்றோம், ஆனா அதுக்கு நடத்தக்கூடாதுன்னு நடுவில் நிறுத்துறாங்க. என்ன காரணம்? என்ன ரீசன் சொல்லுங்க? என்ன ரீசன்? எதையுமே பண்ணக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாது, நல்ல பேர் வாங்கிடுவாங்க. பண்ணாலும் பண்ணலனாலும், நீங்க தடுத்தாலும் தடுக்கலனாலும் நல்ல பேரு எங்க தளபதிக்கு ஆல்ரெடி மக்கள் கிட்ட இருக்கு. மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு. மக்கள் காத்துக்கிட்டு இருக்கான் எப்ப தளபதிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி. மக்கள் காத்துக்கிட்டு இருக்கான். இங்க பிரச்சாரம் நடத்தக்கூடிய தெருமுனை பிரச்சாரங்கள் போடுறாங்க. தமிழகம் முழுக்க அங்கங்க தெருமுனை பிரச்சாரங்கள் போடுறாங்க. அங்கெல்லாம் மின் விளக்குகள் அணைக்கப்படுது, பவர் கட் பண்ணி விடுறாங்க. என்னங்க இது? காமெடியா இல்லைங்களாங்க இது? அங்க டார்ச் லைட் வச்சுக்கிட்டு கையில புனலை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு புரட்சியை நீங்க எங்கனா பாத்துருப்பீங்களா? பயத்துக்கே பயத்தை காட்டுவோம். லைட் ஆஃப் பண்றது, கரண்ட் ஆஃப் பண்றது, பேனரை தூக்குறதெல்லாம் வேற எங்கன்னா. இங்க மைக்கே இல்லாம பேசுவேன். நாளைக்கு சட்டசபையில இதை விட வேகமா பேசுவேன். ஜெனரேட்டர் இல்ல, கரண்ட் இல்லன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த தற்கொலை திமுக ஆட்சி என்ன பண்ணுதுன்னு மட்டும் நினைங்க. என்ன நினைக்கிறீங்க? இந்த கரண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ற முடியும்? ஒண்ணும் கொடுக்க முடியாது. 5 வருஷம் சொல்றேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 2 வார்டில் தமிழக வெற்றி கழகம் நிற்கும். ராணி தெம்புறதா நீங்க கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுன்னா அவன் சதறி போயிடுவான். சிலரோட கூட்டங்களுக்கு 10 பேர் 5 பேருக்கு மேல எவனும் வரமாட்டான். ஆனா இவங்க கரண்ட்டை துண்டித்த பிறகும் அங்க அந்த கூட்டம் கலையில அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள் சொல்லி அவங்களோட செல்போன்ல இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட்டை வச்சு பிளாஸ் அடிச்சு அங்க வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களை ஒண்ணுமே பண்ணிடாது, இதுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம், அடி பண்ணிய மாட்டோம், நீ உங்களால முடிஞ்சதை பாருங்கன்னு சொல்லி வெறும் டார்ச் லைட்ல வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நலத்திட்ட உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பொதுச் செயலாளர் ஒரு மீட்டிங் போயிருக்காரு. அங்க பவர் கட்டு என்னங்கன்னு கேட்டா வந்துருங்கன்றாங்க. கேட்டா மேலெடுத்த உத்தரவு அழுத்தம். 2வது பொதுக்கூட்டத்துல போன உடனே கரண்ட் கட்டு என்ன அப்படின்னு கேட்டா, எப்போ வந்தனோ உடனே கரண்ட் பீஸ் கேரியரை பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. பீஸ் கேரியரை பிடிங்கிட்டாங்க. சரி, நான் ஒரு 15 நிமிஷமா உக்காந்துருந்தேன். எப்போ வரும் நீட்டுன்னு. இப்போதைக்கு கரண்ட் வராது, அது மேல் இடத்து உத்தரவு வராதுன்னாங்க. சரி ரைட்டு. ஜென்ரேட்டர் ரேட்னு போட்டாங்க. திருப்பி ஒரே நிமிஷத்துல திருப்பி நிறுத்தினாங்க. என்னன்னு கேட்டா, நாங்க என்னங்க செய்யறது, மேல இடத்துல இருந்து சொல்றாங்க உங்களுக்கு கரண்ட் எதுவுமே எல்லாமே கொடுக்க கூடாது, கட் பண்றாங்க நீட்டுன்னு. என்னங்க இது? நீங்க தான் சொல்றீங்க நல்ல ஆட்சி, அருமையான ஆட்சி, அருமையா செஞ்சு நிக்கிறோம். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம்? என்ன காரணத்துக்கோசம் இந்த பயம் உங்களுக்கு வருது? எதுக்கு இந்த ஒரு பயம்? நீங்க தான் நல்லா செய்றீங்கல்ல, அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? இப்படித்தானே எம்ஜிஆருக்கும் பண்ணீங்க, இப்படித்தானே பண்ணீங்க எல்லாருக்கும். புதுசா வர ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி தான் அவங்கள முதலமைச்சர் ஆக்கி விட்டீங்க. அப்படி எங்களை பார்த்து பண்ணி விடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா திமுக பண்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சாதகமா தான் போகுது. இது அவங்களுக்கு புரியுதா புரியலையா ஒண்ணுமே எனக்கு தெரியல. பவர் கட் பண்றது, நலத்திட்ட உதவிகளை தடுக்கிறது, எதிர்த்து பேசினா அவங்கள ஆள் வச்சு மர்ம நபர்களா தாக்கப்படுறது, அடிக்கிறது, இதெல்லாம் என்ன போக்கு? அராஜகம் இல்லையா? அடக்குமுறை இல்லையா? இதெல்லாம் ஏங்க இந்த ஜனநாயக நாட்டுல ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அவன் கொள்கைகளை சொல்லி ஜெயிக்கிறான், மக்கள் ஏத்துக்கிட்டா ஜெயிக்க போறாங்க. இல்லையா? அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு
அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் அவங்களோட கோரிக்கைகளை வச்சு திரும்ப ஜெயிக்க போறோம். ஆனா நம்ம தளபதி கடந்த 15 வருடங்களாக தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நற்பணி இயக்கங்கள் மூலியமாக பண்ணிக்கிட்டே வராரு. இந்த மாணவர்களுக்கு விருது வழங்குற வேலை இன்னைக்கு நேத்தாங்க பண்ணாரு. எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் பார்த்து தானே இருக்கீங்க. மக்களுக்கும் அது தெரியும் இல்லையா? மைக் எடுத்துட்டு நீங்க சாதாரணமா ஒரு மைக் எடுத்துட்டு நீங்க பொதுமக்கள் புழங்கக்கூடிய இடங்கள்ல அங்க போய் நீங்க கேளுங்க, இந்த வாட்டி உங்களோட வாக்கு யாருக்குன்னு. 10ல் 8 பேர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்றாங்க. இந்த கருத்து கணிப்பு தான் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் இந்த சிறுபிள்ளைத்தனமான விஷயங்கள்லாம் பண்றது. பேனரை கிழிக்கிறது, போஸ்டர் கிழிக்கிறது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நலத்திட்ட உதவிகள் நடக்கும்போது கரண்ட்டை கட் பண்றது. என்னங்க சில்லறத்தனமா இல்லையாங்களா இதெல்லாம்? சிரிக்க மாட்டாங்களா யாருன்னா பார்த்தா? இப்படி சரி, இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. சோசியல் மீடியால தேவையில்லாத கான்ட்ரவர்சி. யாரோ ஒருவர் துண்டு போட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை துண்டை போட்டுக்கிட்டு கையில பட்டா கத்தியை வைத்துக் கொண்டு அராஜகம் செய்கின்றனர் சொல்லிட்டு அது ஒரு வீணா போனது ஒன்று தூக்கி ட்விட்டர்ல போட்டு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு இளவும் தெரியாது. அதை எடுத்துக்கிட்டு திமுக ஐடிவிங் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கும் அந்த அந்த ஆளுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. உறுப்பினர் கார்டு கூட கிடையாது அவர்கிட்ட. யாரோ ஒருத்தர் கத்தி வச்சுட்டு அப்படியே கத்துறது கலாட்டா பண்ற மாதிரி வச்சுட்டு இவங்களே வீடியோ எடுத்து செட் பண்ணி போட்டு பார்த்தீர்களா இவரோட அராஜகத்தை, பார்த்தீர்களா இவரோட அராஜகத்தைன்னு சொல்லிட்டு ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்கு. ஏங்க ஒரு பட்ட பகல்ல ஒரு கட்சியோட துண்டை போட்டுக்கிட்டு எந்த நிர்வாகியாச்சும் கையில கத்தி வச்சுக்கிட்டு சுத்துவானா? அது மக்கள் பார்க்கணுன்றதுக்காகவே கிட்ட வரும்போது ஹே ஹேன்றான். ஏங்க நல்ல ஸ்கிரிப்டுங்க, நல்ல ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே சரியில்லை, படம் ஃபிளாப். புரியுதுங்களா? கதை நல்ல கதை, நல்லா எழுதிருக்கீங்க. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் தெரியாம படம் படுத்துருச்சு, ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுதான் நடந்திருக்கு. எந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், ஏன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி கொடியை போட்டுக்கிட்டு கட்சியோட துண்டை கழுத்துல மாட்டிக்கிட்டு கத்தி வச்சுக்கிட்டு மக்களை மிரட்டுவாங்களா? இதுல இருந்தே உங்களுக்கு தெரியல இது ஒரு அப்பட்டமான நாடகம்னு சொல்லி. ரைட்டு, இது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பக்கம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க பொய்யான தகவல். அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லைன்றத அந்த ஊர் மாவட்ட செயலாளர்களே உறுதிப்படுத்துறாங்க. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு பக்கம் நலத்திட்ட உதவிகள் வழங்கத்துக்கு பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் இவரை ஆனந்தோட இவர் விசுவாசி, இவருக்கு பதவி கொடுத்துட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தை பணம் வாங்கிட்டு பண்றாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடியே 2-3 வீடியோ போட்டு நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எனக்கு நீங்க இந்த உதவி பண்ணணும், எனக்கு நீங்க மாவட்ட செயலாளரை போடல. இப்போ தெரியுதுங்களா இந்த மாவட்ட செயலாளரோட இந்த தேர்வுகள்லாம் எந்த அளவுக்கு கரெக்டா நடக்குது, எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்றதெல்லாம் இதை மாதிரி பார்க்கும்போது தெரியுதா? தனக்கு ஒரு விஷயம் நடக்கலன்னு சொன்ன உடனே மீடியாவை பார்த்து சந்திக்கிறது, அவதூறுகளை பரப்புறது, பொய் பிரச்சாரங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சொல்லி செய்யக்கூடியவர்கள் தான் நாளைக்கு கட்சிக்கு விசுவாசமா இருப்பாங்களா? நாளைக்கே எதிர்கட்சிக்காரன் தான் அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன் என் பக்கம் பேசுன்னு சொன்னா அவங்க மாற மாட்டாங்களா? நாக்கு தானே, நரம்பு இல்ல, என்ன வேணா பேசலாம்ல. அந்த மாதிரி தான் நடக்குது. இப்படிப்பட்ட ஆட்களையும் இப்படிப்பட்ட செட்டப் செல்லப்பாக்களையும் வச்சு தளபதிக்கு எதிராக பொய்யான பிரச்சாரங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த திமுக அரசு. எதுக்கு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனா சிறப்பான முறையில் நடந்தது. எவ்வளவு நலத்திட்ட உதவிகளுங்க, இதுவரை எங்கேயுமே பார்க்க முடியாத. சாதாரண கிராமத்திலையும் அங்க டென்ட் போட்டு அங்க அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. வேஷ்டி, சேலை, தையல் மிஷின், சைக்கிள்னு எல்லா இடங்கள்லயும் ஒரு குக்கிராமத்திலும் நடந்திருக்கு. ஆச்சரியமா இருந்தது எனக்கு பாக்குறதுக்கு. அந்த அளவுக்கு தளபதியோட அந்த சாம்ராஜ்யம் தமிழகம் முழுக்க பறந்து விரிந்து கிடக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருந்தது, கர்வமா இருந்தது. மக்கள் தளபதியை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். தன்னிச்சையா பண்றாங்க. புரியுதுங்களா? 5000 ரூபாய் கூட சொல்லுங்களேங்க, பெரிய பணம் தானங்க. 5000 ரூபாங்க. அந்த 5000 ரூபாய் பணத்தை அவன் போட்டு அந்த மக்களுக்காக, என் தலைவனுக்காக நான் பண்றேன். ஒரு அநாத குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல முதியோர் இல்லங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் போயிட்டு மளிகை சாமான், துணிமணி, அரிசி மூட்டை, அன்னதானம், பிரியாணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து அவ்வளவு எழுச்சி, அவ்வளவு அழகா இருந்தது. ஒரு திருவிழா கோலம் போல இருந்தது தமிழகம் முழுக்க. பாக்குற இடம்லாம் தோரணங்கள், கட்சி கொடி, போஸ்டர்ஸ் சொல்லி பார்க்கும்போது அவ்வளவு பெருமையா இருந்தது. ஒரு எப்படி சொல்றேன், நான் முன்னாடியே வீடியோல சொல்லியிருந்தேன், தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு திருவிழா கோலம் போல இருந்தது நேற்று. அதை பார்த்து இவங்களால பொறுத்துக்க முடியாம இந்த மாதிரியான ஃபேக் நரேட்டிவ்ஸ், ஃபேக் வீடியோஸ், ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ட்விட்டர் மாதிரியான, இன்ஸ்டாகிராம் மாதிரியான சமூக வலைதளங்களை பரப்பக்கூடிய விஷமத்தன்மை வாய்ந்த வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க. அது எடுப்படாது. பண்றதும் ஒழுங்கா பண்ணி தொலைக்க மாட்டாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், ஒழுங்கா பண்ணுங்கடா, ஒழுங்கா பண்ணுங்கடான்றேன். மாட்டிக்கிறானுங்க வேற பண்ணி. எது பண்றது ஒழுங்கா தெரியாம, பண்ண தெரியாம மாட்டி வேற தொலைக்கிறானுங்க. நம்ம பசங்க போட்டு அடி வெளுத்து விட்டுறாங்க. தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? நம்ம என்ன சொல்றதுக்கு இல்லை.
இதெல்லாம் இவங்க இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய பண்ணுங்க. நான் சொல்றேனே, உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்க செய்யுங்க, நாங்க தயாரா இருக்கோம். எங்கள் தலைவனுக்கு எதிராக நீங்கள் எத்தனை அம்புகள் ஆனாலும் வீசுங்க. அவர்களுக்கு கவசமாக, எங்கள் தளபதிக்கு கவசமாக தொண்டர்கள், ரசிகர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தாய்மார்கள் சொல்லி அவருக்கு கவசமா நாங்க நிக்கிறோம் அவர் முன்னாடி. எங்களை மீறி தான் நீங்க அவங்கள தொடணும். எது? எங்களை மீறி தான் எங்க தளபதி நிழல கூட உங்களால நெருங்க முடியும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. லோயலாமணி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இந்த அண்ணன் வேல்முருகன் இஷ்யூல கொஞ்சம் நான் அக்ரெசிவா பேசிட்டேன், ரொம்ப கோபமா நான் பேசிட்டேன், ஒருமையில நான் பேசிட்டேன், வேல்முருகன் அவர்களை ஒருமையில பேசிட்டேன். அந்த ஜாக்டோஜியோ அமைப்பினர் தளபதியை சந்திச்ச அன்று மாலை லோயலாமணி அவர்கள் நம் தளபதியை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது தளபதி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு. யாரை பார்த்து? அண்ணன் லோயலாமணியை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவர் பேசுறது சரி தப்புன்றதெல்லாம் அடுத்த பட்சம், ஆனா நம்ம ரொம்ப கவனமா பேசணும், வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு அவர் அண்ணன் மாதிரி. யாராக நம்ம அதுக்காக அரசியலுக்கு வரல. எது? நம்ம அதுக்காக அரசியலுக்கு வரல. 10-11 நம்ம கிடையாது. 1000 அவங்க பேசிருட்டோம், அவதூற பேசிருட்டோம், அசிங்கமா பேசிருட்டோம். ஆனா நம்மளோட வார்த்தையில கண்ணியம் தேவை, நிதானம் தேவை, பொறுமை தேவைன்னு சொல்லி, அதுவும் என்னன்னு சொல்லிருக்காரு, நிதானம் தேவை நண்பா, பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பா. அவர் 1000 பேசிருட்டோம், நமக்கு அவர் அண்ணன் மாதிரி, மரியாதை கொடுத்து பேசுங்கன்னு தளபதி அவர் பேசியிருக்காரு. இந்த பெருந்தன்மை, இந்த பண்பு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட நீங்க காட்டுங்க பார்க்கலாம். எப்படிங்க வரும் மனசு? கொச்சைப்படுத்தி பேசிய ஒரு கட்சியின் தலைவரை பார்த்து அவர் நமக்கு அண்ணன் மாதிரி மரியாதையா பேசுங்க, நம்ம மற்ற கட்சிக்கு போல நம்ம கிடையாது, நம்ம அதுக்காக அரசியலுக்கு வரல, மாற்றத்திற்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து நம்ம வந்திருக்கோம், இப்படி அவங்கள போலவே நம்மளும் பேசினா அவங்களுக்கும் நமக்கும் என்ன புரியுதா உங்களுக்கு? அப்புறம் 2 பேருக்கான ஒப்பீடு எப்படி இருக்கும்? நம்ம அதுக்காக வரல சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு தளபதி அண்ணன் லோயலாமணி கிட்ட. கேட்கும் போதே பெருமையா இருந்தது எனக்கு. கட்டுப்படுத்துங்க, வார்த்தை கவனம் தேவை, பொறுமையா பேசுங்க, நிதானமா பேசுங்க, கோவப்படாதீங்கன்றது. இந்த நிதானம் பொறுமை தான் இன்னைக்கு அவர் அந்த உச்சத்துல உட்கார வச்சிருக்கு. அதே நிதானமும் பொறுமையும் அரசியல் அவர் கடைபிடிச்சு மக்களுக்காக நல்லது பண்ண வராரு. 1000 பேர் பேசட்டும், தூற்றுவர் தோற்றட்டும், போற்றுவர் போற்றட்டும், என்ன ஒண்ணா பண்ணட்டும், நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம நோக்கம் என்ன, நம் இலக்கு என்ன? மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக அரசியலுக்கு நம் தளபதி வந்திருக்காரு. மத சார்பற்ற சமூக நீதி தான் நமது கொள்கை. இந்த மத பிளவுவாதம், இந்த முருகன் மாநாடு நடத்துறேன், பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துறேன், முருகன் மாநாட்டுல தந்தை பெரியார் அவர்களை பத்தி கேலி செய்யக்கூடிய ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்கு, அடிமைத்தி அதிமுக கையை கட்டி வேடிக்கை பார்க்குது. இந்த மாதிரி சமய சீதவாதிகள் எல்லாம் மக்கள் இனி பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்க போறது கிடையாது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி வேலை தூக்குறது, நேரத்துக்கு ஏத்த மாதிரி முருகர் காலை பிடிக்கிறது, ஐயப்பன் காலை பிடிக்கிறது, பெருமாள் காலை பிடிக்கிறதுன்னு சொல்லி கடவுள் பெயர்களை வைத்து இந்த நாட்டை சூறையாடும் பாசிச கும்பல்களிலிருந்து நம் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற நம் தளபதி வந்து கொண்டிருக்கிறார். தளபதியால மட்டும்தான் இவங்கள மாதிரி அரசியல்வாதிகள் கிட்ட இருந்தெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்க போகுது நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. இங்க எல்லாருக்கும் எல்லாமே சமமான முறையில கரெக்டா கிடைக்கணும். அதுக்காக தான் நம் தளபதி அவர் போராடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரோட எண்ணம், அவரோட விஷனே வேற லெவல்ல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மை நம்மளால பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம வச்சிருக்கோம் போது இப்படிப்பட்ட அவதூறுகள் அவரே அவ்வளோ பண்றாருன்னா நாங்க அவருக்காக உசுர கொடுக்கறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் இங்க, புரியுதுங்களா? அவரை எங்களை தாண்டி தான் நீங்க அவரை தொடவே முடியும் போது உங்களால் முடிந்த அவதூறுகளை நீங்கள் அள்ளி வீசுங்கள். நீங்கள் வீசக்கூடிய கற்களை படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றியை இலக்கி நாங்கள் சென்று கொண்டிருப்போம் என்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். நிச்சயமாக சொல்றேன், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். இப்படிப்பட்ட பாசிச கும்பலை வீட்டுக்கு விரட்டி அடிக்கும் வரை நம் பயணம் முடியாது, பயணங்கள் முடிவதில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தரமான சிறப்பான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.